நமஸ்தே வியூவர்ஸ். இன்னைக்கு உங்களை நான் வித்தியாசமான சாப்டர், இதுவரைக்கும் யாரும் போடாத ஒரு நியூ டாபிக்ல நியூ மெட்டீரியல்ல நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா என்னோட சப்ஸ்கிரைப்ல பிரியான்றவங்க கல்கட்டால இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணி மூவிஸ்ல வர டயலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லுங்க. நம்ம இவ்வளவு நாள் பாட்டோட டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம். உங்களுக்கு நான் 1 இல்ல 2 இல்ல நிறைய படத்துல இருந்து ஒரு முக்கியமான மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் சொல்லி கொடுக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். சோ இன்னைக்கு வீடியோ உண்மையிலே டோட்டலா ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்க போது, உங்களுக்கும் இருக்க போது. ஏன்னா இப்படி கூடவா ஹிந்தி சொல்லி தரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னை யோசிக்க வச்ச பிரியா. கல்கட்டாவில இருந்து நீங்க எனக்கு மெசேஜ் பண்ண விஷயம் உண்மையிலே என்ன எந்த அளவுக்கு உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டென்ட் நீங்க கொடுக்குற அளவுக்கு என்னோட சப்ஸ்கிரைப், என்னோட ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு நீங்க ரீச் ஆயிட்டே வரீங்க. இல்ல இந்த வீடியோ ரீச் ஆகுதோ இல்லையோ, என்னோட சப்ஸ்கிரைப் என்னோட மனசை நல்லாவே நீங்க எனக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்றத, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க எனக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா. எனக்கு இந்த விஷயம் தான் எனக்கு உண்மையிலே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். எந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத இனிமே கண்டென்ட் நீங்க எனக்கு கொடுங்க. நீங்க கொடுக்குற கண்டென்ட் உங்க பேரோட உங்களோட எல்லாத்தோட நான் உங்களுக்கு வீடியோல டிரான்ஸ்லேஷன் பண்றேன். இது நாட் ஓன்லி பிரியாக்காக மட்டும் நான் இந்த வீடியோ எடுத்துட்டு வரல. இது மாதிரி உலகத்துல பாத்துட்டு இருக்க எத்தனையோ என்னோட சப்ஸ்கிரைப் நீங்களே உங்களோட அறிமுகப்படுத்திக்கோங்க. பிரியா என்னோட ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, அவ என்னோட நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதை பத்தி சொல்றதை விட நான் உங்களுக்கு இன்னும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்களே நீங்க எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற கண்டென்ட் உங்களுக்கு இப்படி கத்துக்கிட்டா நல்லா இருக்கும், இப்படி வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது எனக்கு இன்னும் பெட்டர் ஃபீலா இருக்கும். தேங்க்யூ பிரியா ஃபார் சஜஷன். நான் உங்களுக்கு இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்போக்கன் ஹிந்தில தமிழ் மூவில இருக்கிற டயலாக்ஸ ஹிந்தில டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இல்ல தமிழ் படத்துல வர மூவிஸ்ல வர கேப்சர்ஸ் எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லுங்கன்றீங்க. அதை விட பெஸ்டாவே நான் இன்னைக்கு பிரசன்டேஷன் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு 60 செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ கேட்கறதுனால நீங்க ஹிந்தி மட்டும் கத்துக்க போறது இல்ல. இந்த வீடியோ என்னோட மொபைல்ல ரொம்ப வருஷமா நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட கேலரியில இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைக்காவது நான் சோர்ந்து போகும்போது இருக்கும்போது கூட இந்த வீடியோவை நான் திருப்பி பார்ப்பேன். திருப்பி பார்க்கும்போது இந்த வீடியோ ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அப்படின்றதுனால உங்களுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு வீடியோ, அதாவது இது வீடியோ மட்டும் இல்ல, பல படத்துல பல உயர்ந்த ஹீரோயின்ஸ்லாம் சொல்லக்கூடிய பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்ச நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எங்க தேவையோ அந்த இடத்துல நான் உங்களுக்கு எடிட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை நீங்க ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் என்னோட சேனல்ல இருந்து நீங்க ஒருவேளை ஷார்ட்ஸ்ல பாக்குறவங்களா இருந்தா பாத்துருக்கலாம். அப்படி இல்லை என் கான்டாக்ட்ல இருக்கிறீங்கன்னா என்னோட ஸ்டேட்டஸ்ல அதிகமா இந்த வீடியோவை பார்த்துருக்கலாம். நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்த இந்த வீடியோ உண்மையிலே அப்படி என்ன ஒரு பெரிய உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோவா மாறப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உள்ள வர டயலாக நான் பிளே பண்றேன். ஃபுல்லா கேளுங்க. நான் திரும்பியும் ரிமைண்ட் பண்ணிட்டு நான் ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான அர்த்தம் சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பர்சனலா வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுறேன். ஒரு நாளைக்கு காலையில எழுந்துக்கும் போதும் இந்த வீடியோவை கேட்டுட்டு உங்க நாள்ல தொடங்குங்க. நைட்டு தூங்கும் போது இந்த வீடியோ ஒரு தடவை கேட்டுட்டு ஒரு தடவை தூங்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன்னா, நம்ம ஹிந்தி படத்துல, பாலிவுட் படத்துல வந்த ஆக்டர்ஸ் எந்த அளவுக்கு நம்மள மோட்டிவேட் பண்ணி படத்துல எவ்வளவு தூரம் நம்மள மோட்டிவேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் புரியும். இந்த ஹீரோ யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஹீரோஸ் பாத்தீங்கன்னா 80s பீரியட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். இவரோட படம் என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இவர் பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகமானதுதான். நான் சொல்றதை விட நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நமக்குள்ள கான்வர்சேஷன் வரணும். ஸ்போக்கன் ஹிந்தினா ஸ்போக்கன்
இட்ஸ் a கான்வர்சேஷன். இது நம்ம படிப்பா இங்க கத்துக்க வரல. அதுதான் நான் திருப்பி சொல்றேன். உங்களுக்குள்ள ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது பேசணும், பேசி பாருங்க. என்கிட்ட ஹிந்தி பேசுங்க. நான் இது கொடுத்துருக்க இந்த ஃப்ரீ பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண பாருங்க. ஓகே, இப்ப நான் வீடியோக்குள்ள போறேன். வீடியோவை சீரியஸா கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு இடத்துலயும் நான் விளக்கம் தெளிவா நான் சொல்றேன். जिंदगी बड़ी लंबी होने चाहिए அப்படின்னு இவர் சொல்லியிருக்காருல. நான் திரும்பி ரிவைண்ட் பண்ணி காட்டுறேன். படி ஒன்னே சாயே லம்பி நை அப்படின்னு சொன்னாங்களே. நான் எப்பயுமே லெட்டர்ஸா எடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு காதால கேட்கிற பிராக்டிஸ்க்கு தான் இன்னைக்கு பிராக்டிக்கல் கிளாஸ் கொண்டுட்டு வந்திருக்கேன். படி லம்பி ஓனே சாயே அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப அதிகமான நீளமான வாழ்க்கை. நம்மளோட வாழ்க்கை ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவர் ஆக்சுவலா சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்ற கொஞ்ச நாட்களாவது நம்ம மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும். நம்ம ரொம்ப லம்பாவா, அதாவது படி லம்பினை ஓனே சாயே அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்ல. வாழ்ற வாழ்க்கைய சின்னதா இருந்தாலும் சின்னதா இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஹாப்பி மூடா ஒவ்வொரு ஃபீலிங்ஸுமே நீங்க வந்து எமோஷனலா டச் ஆகாம அட்டாச் ஆகாம ஜஸ்ட் டேக் இட் ஈஸியா உங்க லைஃப் நீங்க டிராவல் பண்ணி பாருங்க. அதுதான் அவரு சொல்ல வராரு. அடுத்த பாயிண்ட், तुम्हें कैसे पता है, तुम्हें कैसे पता है அப்படின்னா तुम्हें कैसे पता है திருப்பி திருப்பி ரிப்பீட் போடுவேன். இதை நீங்க அவங்களோட வாய்ஸ்லயும் கேட்கலாம், என்னோட வாய்ஸ்லயும் கேட்கலாம். அதுக்கு என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, तुम 40 तक जिंदा रहोगी அப்படின்னா ஜிந்தானா நீ எத்தனை நாள் உயிர் வாழ்வ, நீ 40 வருஷம் உன்னால உயிர் வாழ முடியும் அப்படின்னு உனக்கு என்ன கேரண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் திரும்பி ரிமைண்ட் பண்ணி காட்டுறேன். திரும்பி இந்த डायलॉग கேளுங்க. जिंदगी बड़ी होनी चाहिए लंबी नहीं, तुम्हें कैसे पता कि तुम 40 तक जिंदा रहोगे. बड़ी होने चाहिए लंबा नहीं. बड़ा அதாவது ரொம்ப பெருசா இருக்கணும் நம்மளோட வாழ்க்கை. ஆனா லம்பாவா இருக்க கூடாதுன்னா ரொம்ப ஒரு மாதிரி பெருசா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நீ 40 தக் கேசி ஜிந்தா ரहोगी அப்படின்னா நீ 40 40னா 40 rupees, நீ 40 வருஷம் நீ எப்படி உயிர் வாழ்வன்னு உன்னால நம்பிக்கையா சொல்ல முடியும். திரும்பி நான் ப்ளே பண்றேன். एक ही साल और 6 महीना में அப்படின்னா அதாவது 70 வருஷத்துல 6 மாசம் 60 மாசம். What different does it make? இதுல என்ன டிஃபரெண்ட் இருக்கு? 6 மாசம் வாழ்றதுல என்ன டிஃபரெண்ட் இருக்கு? 70 வருஷம் வாழ்றதுல என்ன டிஃபரெண்ட் இருக்கு? அதாவது வக்த் நிக்காலோனா என்னது? டைம் ஒதுக்கு, உனக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யறதுக்கு டைம் ஒதுக்கு. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மீனிங் சொல்லி தரேன். திரும்பி இந்த வீடியோவை நான் ப்ளே பண்றேன். ஒரு தடவை நான் மீனிங் புரிஞ்சு இந்த வீடியோ கேட்கும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதாவது சச்முச் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு சத்தியமா உனக்கு சந்தோஷத்தை நீ எதிர்பார்க்கணும் அப்படின்றாங்க. दो दिन दो खड़े दो खुशी. இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையில இந்த நொடி, இந்த நிமிடம், இந்த மகிழ்ச்சி, அதுதான் குஷி. ஜோ குஷி அப்படின்னா இந்த நொடி. குஷினோடனே நீங்க குஷி படத்துல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? குஷினா என்னது? ஒரு மூவி. அது வந்து ஹாப்பி. ஹிந்தில வந்து குஷினா ஹாப்பி. இந்த டைம், இந்த ஜாய், இந்த என்ஜாய்மெண்ட், இந்த குஷில, அதாவது இந்த ஜாய்ல நடக்கக்கூடிய இந்த லைஃப் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்ல அப்படின்றாங்க. जो भी जिंदगी में मिले, உங்க வாழ்க்கையில என்ன கிடைக்குதோ அதுல இருந்து ஆனந்தப்படுங்க. இப்போ இந்த இதுவரைக்கும் நீங்க கேட்ட விஷயத்துல அவங்க எல்லா ஆக்டரும், நான் இப்போ காட்டின ஒவ்வொரு ஆக்டரும் படத்துல என்ன டைலாக் சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்கிள் இருக்கிறவனுக்கு பைக் வாங்கணும்னு ஆசை, பைக் இருக்கிறவனுக்கு கார் வாங்கணும்னு ஆசை, கார் இருக்கிறவனுக்கு பிளைட் வாங்கணும்னு ஆசை. இப்படி ஆசை எங்கதான், எந்த மனுஷனுக்கு தான் விட்டு போகல. சோ இருக்கும் போது நம்மளோட லைஃப்ல அந்த கம்ப்ளைண்ட்ஸ், நான் தான் சொல்றேன்ல, நிறைய பேருக்கு நான் என்னோட வீடியோஸ்ல நான் சொல்லிட்டு இருக்க விஷயம், உங்களுக்கு டைம் இல்ல,
ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்பவே எந்த விஷயம் நடக்கலனாலும் டைம் மேல பழி போட கத்துக்கிட்டோம். டைம் இல்ல, பணம் இல்ல, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம சொல்லி 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 நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம இமேஜினேஷன் பண்ணி ஹாப்பி ஆகுறதே கிடையாது. நம்ம வீட்டுல நம்ம மலையில, அதாவது எத்தனையோ பேரு பிளாட்ஃபார்ம்ல மழை நேரத்துல நீங்க நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சா கூட நினைச்சுக்கோங்க. இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி. இது மூலம் நீங்க ஹிந்தி மட்டும் கத்துக்கல, ஒரு நல்ல மோட்டிவேஷனும் கத்துக்கிறீங்க. மழை நேரத்துல நம்ம லைஃப்ல எத்தனை பேரு, எத்தனை அனிமல், ஒரு க்ரோவா இருக்கட்டும், ஒரு பறவையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதுங்களுக்கு மலையில ஒதுங்குறதுக்கு கூட வீடு கிடையாது, இடம் கிடையாது. அந்த அளவுக்கு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப இருக்கிற இந்த வாடகை வீட்லயாவது நமக்கு கடவுள் கொடுத்து வச்சிருக்காரேன்னு நம்ம என்னைக்குமே நம்ம கிராட்டிடியூட் பண்றோமா பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு கிடைச்ச ஒரு சாப்பாடு, எனக்கு இன்னைக்கு உங்க மம்மி இட்லி செஞ்சாங்கன்னா ஐயோ இன்னைக்கு இட்லியா, இன்னைக்கு ரசம் வச்சாங்களா ஐயோ இன்னைக்கு ரசமா, இன்னைக்கு கீரை வச்சாங்களா ஐயோ கீரையா, நம்ம இப்படி நெகட்டிவா கிடைச்ச விஷயத்த ஐயோ ஐயோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. இதனால என்னென்ன பெரிய ஆபத்துகள் வரும் தெரியுமா? இது மாரி சொல்லக்கூடாது. நமக்கு இன்னைக்கு இட்லி கிடைச்சிருக்கா, இது கூட கிடைக்காம எத்தனையோ மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா? அதுக்காக நீங்க கிராட்டிடியூட் பண்ண கத்துங்க. கடவுளே எனக்கு இன்னைக்கு இந்த உணவை கொடுத்ததுக்கு நன்றி, இந்த உடைய கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு தங்க இடம் கொடுத்ததுக்கு நன்றி. இதெல்லாம் நம்ம டெய்லியும் கிராட்டிடியூட் பண்ணி பாருங்களேன். உங்க லைஃப்ல நீங்க எந்த அளவுக்கு கிராட்டிடியூட் பண்ணி ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களோ. இப்ப இந்த படத்துல சொல்ல வர விஷயங்கள் நான் ஹிந்தில இருக்கிறத நான் அப்படியே தமிழ்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு ட்ரை பண்றேன். அவங்க என்ன சொல்ல வராங்க எக்ஸாக்ட் மீனிங் தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது லைஃப்ல இப்ப இருக்கிற இந்த நொடி, இந்த நிமிஷம் உங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் உங்களை சுத்தி சந்தோஷமா இருக்க பழகிக்கோங்க. நான் என்னை எப்படி ஹாப்பியா வச்சுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்னோட பர்சனல் சீக்ரெட். நான் இது வரைக்கும் யாருக்கும் சொன்னது இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன். குறிப்பிட்ட நேரத்துக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 to 9 அந்த டைம்ல என்ன சுத்தி என்ன நடந்தாலும் நான் ஹாப்பியா தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு 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 குறிக்கோள் எடுத்துக்கோங்க. அந்த குறிக்கோள்ல உங்களை சுத்தி சோதிக்கிற மாதிரி அப்பதான் வேணும்னே நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த நேரத்திலயே நான் எல்லா ப்ராப்ளம்ஸ்லயும் நான் ஹாப்பியா தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அது 24 hours கண்டிப்பா ஒரு 1/2 hour 1 hour ஏதோ உங்களுக்கு ஒரு பிடிச்ச டைமா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த 24 hours ஒவ்வொரு நாளைக்கு 1/2 hour இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்கல. உங்க லைஃப்ல நீங்க என்ன நடந்தாலும் சரி, இந்த உலகமே இடிஞ்சு தலைக்கீழ விழுந்தாலும் சரி, நான் சந்தோஷமா இருப்பேன் நீங்க என்னைக்கு முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்கு பாருங்க உங்க லைஃப்ல எல்லா விஷயமும் சேஞ்சஸ் நடக்கும். கண்டிப்பா ஐ ப்ராமிஸ் யூ. இந்த விஷயத்த நீங்க முதல்ல கத்துக்கோங்க. எந்த எக்ஸசைஸ் பண்ண வேணாம். நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், எதை பத்தியும் ஃபீல் பண்ணாதீங்க. கடவுள் எனக்கு இந்த கொடுத்த இந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு போதும், நான் குண்டா இருக்கேன், ஐ எம் ஹாப்பி வித். காட் தானே நம்மள உருவாக்குறாங்க. காட் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வியூ, நம்பிக்கை இல்லாதவங்களுக்காகவும் பேசுகிறேன். நமக்கு இன்னைக்கு பாக்குறதுக்கு கண்ணு இருக்கு, பேசுறதுக்கு வாய் இருக்கு, நல்லா சாப்பிடுறதுக்கு நல்ல நோய் இல்லாத உடம்பு இருக்கு, கேட்கறதுக்கு காது திறன் இருக்கு. ஏதோ ஒரு குறையா நம்ம பிறந்தோம்னா அந்த குறைய சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் தப்பிக்காம நம்மளோட குறைய நீங்க ஹாப்பியா பாருங்களேன். எப்பயுமே 5 fingers not a same. தான் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல நான் சொல்லிட்டு இருக்க பாயிண்ட். இந்த விரல் குட்டையா இருக்குன்றதுனால இது இல்லாம நீங்க ஒரு பொருளை கூட தூக்க முடியாது. இந்த விரல் சின்னதா இருக்குன்றதுனால இந்த விரல் இல்லாம இந்த 3 விரல்ல ஒரு பொருளை தூக்க முடியாது. இந்த 4மே ஒண்ணு சேர்ந்து ஒரு பொருளை தூக்குறதுக்கு அது இடத்துல அதோட ஹைட்ல அது இருக்கு. நீங்க எல்லா ஃபிங்கர்ஸையும் நல்லா நீங்களே ஒரு நிமிஷம் கைய வச்சு எல்லா ஃபிங்கர்ஸும் சேம் ஈக்குவல் ஹைட்ல, நான் ஹைட்டா இருக்கேன் நீ ஏன் என் கூட ஹைட்டா இல்ல அப்படின்னு நம்ம அது கூட போட்டி போட்டுட்டு இருந்தோம்னா நம்மளால அது பேலன்ஸ் பண்ணி பெண்டு கொடுத்து தூக்க முடியாதுல்ல. அதே போலதான் லைஃப்ல நம்மளை சுத்தி 5 நபர்களும், ஒவ்வொரு நபர்களும் இது மாதிரி ஒவ்வொரு விரல்ல ஒவ்வொரு உருவத்துல இருப்பாங்க. அவங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்க கை கொடுக்குறாங்களா அந்த இடத்த மட்டும் பாருங்க. மத்தபடி மத்த விஷயங்கள் தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகி கோவப்பட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. நான் இந்த விஷயம் சொல்ல வரல, இத்தனையும் இந்த டைலாக்ஸ்ல எல்லாமே இருக்கு. இதுதான் நான் ஹிந்தில உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ பாருங்க, ஒவ்வொரு டைலாக்கா நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். This is the
டே மை ஃப்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் நம்மளோட நாள். இன்னைக்கு கடவுள் தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம கண்ணை மூடும் போது அலாரம் வச்சுட்டு நம்ம நாளைக்கு எழுந்து போன ஒரு நம்பிக்கையில எழுந்துக்கிறோம்ல. ஆனா அந்த டே நம்ம எழுந்துக்க மாட்டோம்னு எத்தனை பேருக்கு தெரியாம, எத்தனை பேருக்கு படுக்கையிலேயே உயிர் போயிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க ஒவ்வொரு டேவும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒவ்வொரு டேவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம கண்ணை மூடி தூங்கிட்டு ஒரு நாள் எழுந்துக்கிறோம், அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் ஹாப்பி பர்த்டே தான். உண்மையா சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற டே கண்டிப்பா இதே சுச்சுவேஷன் நாளைக்கு இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. அதனால ஒரு ப்ராப்ளம்ஸ்ல இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாளைக்கு டேவை நாளைக்கு பாத்துக்கலாம். அந்த டேல அது என்ன நடந்ததோ அது அன்னைக்கு டேல என்ன நடக்கணும்னு இருந்தது. நீங்க ஜிந்தகி பர் குஷ் ரோ, அவ்வளவுதான். இதுதான் சொல்றாங்க. இன்னைக்கு சீஸ், இன்னைக்கு வக்த் நிக்காலோனா இன்னைக்கான டைம், இன்னைக்கான வேலையை செய். உன்னை நம்பி ஒரு ஆபீஸ்ல ஒரு பொறுப்பான வேலையை கொடுத்துருக்காங்களா, நீங்க அதை செய்யுங்க. உங்க வீட்டுல உங்களை நம்பி இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அதை செய்யுங்க. வீட்டுல சமைக்கும் போது இத்தனை பேருக்கு நான் இருந்தாதான் சமைச்சு சாப்பிட முடியுது அப்படின்னு நினைச்சா அதை கிரேட் அவுட்டா உங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போமான லைஃப்ல பிக் பெரிய கொஸ்டின் மார்க். நான் என்னன்னா அவசரமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் உண்மையான யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த ஒவ்வொரு நொடியும் நம்ம அனுபவிக்க கத்துக்கிட்டாலே, ஒவ்வொரு நொடியும் என்ஜாய் பண்ண கத்துக்கிட்டாலே, ஒரு பருப்பு சாதம் சாப்பிட்டாலும் அதை ஹாப்பியா சாப்பிட்டு பாருங்க. கடவுள் உங்களுக்கு பிரியாணி எந்த ரூபத்திலாவது எங்க இருந்தாவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் அன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி வந்துடும். என்னடா இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு இருக்க, பருப்பு சாதம் சாப்பிடறாளே அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க உண்மையிலேயே பருப்பு சாதத்துக்கு தேங்க்யூ சொல்லி நீங்க சாப்பிட்டு பாருங்க. எங்க இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். தட் இஸ் a யூனிவர்ஸ் கனெக்ட். நான் உண்மையிலேயே இந்த விஷயம்லாம் நான் நிறைய பிராக்டிக்கலா என் லைஃப்ல உணர்ந்திருக்கேன். கிராட்டிடியூட் பண்ணுங்க. லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷமும் ஹாப்பியா இருக்க பழகுங்க. நான் ஆக்சுவலா ஸ்போக்கன் ஹிந்தி மட்டும் கொடுக்கல உங்களுக்கு. லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல உங்க லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு என்னோட வீடியோ எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ற உங்களுக்கு ஹிந்தியும் கத்துக்கிறீங்க. அட் த சேம் டைம் லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்தோட ஒரு சேஞ்சஸும் நடந்துச்சுன்னா என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். இப்போ அடுத்த லைன் பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற குஷி நான் மில்லே நை மில்லே அப்படின்னா இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிக் பெரிய கொஸ்டின் மார்க். இன்னைக்கு நம்ம போய் ஒரு இடத்துல என்ஜாய் பண்றோமா, அப்ப போயிட்டு ஒரு பிக்னிக்கே போறீங்க, ஒரு அவுட்டிங்கே போறீங்க, பீச்சுக்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பீச்ல போயிட்டு தண்ணியில போயிட்டு விளையாண்டுட்டு சந்தோஷமா வராம அன்னைக்கு நடந்த கஷ்டம், இன்னைக்கு நடந்த கஷ்டம், நாளைக்கு நடக்க போற கஷ்டம்னு அங்க போய் உட்காந்துட்டு அதெல்லாம் நினைச்சிட்டு அந்த பிரசன்ட் மூமெண்ட்ட உங்க லைஃப்ல என்ஜாய் பண்ணாம போயிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த ஹாப்பினஸ், பீச்சுக்கு முன்னாடி தண்ணிக்கு முன்னாடி நிக்கிற அந்த நேச்சருக்கு தேங்க்யூ சொல்லாம நம்ம நின்றுட்டு இருக்க அந்த ஒவ்வொரு செகண்டும் நீங்க தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்தான் அவங்க சொல்ல வர்றாங்க. इस दिन ना இன்னைக்கான டே, इस दिन को पूरे तरह ஜியோனா இன்னைக்கு டேவை நீ ஃபுல்லா என்ஜாய் பண்ண, அதுதான் அவங்க சொல்ல வராங்க. 40 வயசை பத்தி நீ அப்புறமா யோசி, அதுதான் அவங்க சொல்றாங்க. 40 வயசுக்குள்ள நான் செட்டில் ஆகணும்னு உட்காந்துட்டு எவ்வளவு பேர் முட்டாளமா இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் லைஃப்ல ஹாப்பினஸ் தொலைச்சிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு இருக்க மாட்டோமோ தெரியாது. 40 வயசு வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமா தெரியாது. ஆனா இந்த நொடியை நீ ஹாப்பியா இருன்றதுக்காக எல்லாரும் லேசியா இருக்கு நான் சொல்லல. அந்த பாயிண்ட் நல்லா புடிச்சுக்கோங்க. இதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சோச்சோனா திங்க் பண்ணு. 40 ஏஜ்ல உங்களுக்கு நீங்க கிராட்டிடியூடா இருந்து பாருங்களேன். 40 வயசுல உங்களுக்கு இப்படி நடக்கிறதுக்குள்ள நீங்க யோசிக்காத அளவுக்கு நீங்க நடந்தாதான் அந்த உலகம் நடக்கும்ன்ற விஷயத்த மாத்திட்டு நீங்க கிராட்டிடியூட் பண்ணுங்களேன். எனக்கு நடக்கிறது கால் கொடுத்துருக்க ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா நீங்க செய்யற வேலையை பொறுமையா செய்யுங்க. இன்னைக்கே பிசினஸ்ல ஜெயிக்கணும், இன்னைக்கே நான் சக்சஸ் ஆகணும், இன்னைக்கே புரோபதினா கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்லாம் நீங்க உட்காந்துக்கிட்டு இல்லையே அவன்கிட்ட கார் இருக்கு இவன்கிட்ட பைக் இருக்கு நீங்க யாரையும் பார்த்து உங்களே கம்பேர் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒரு பர்சன் நான் இங்க நின்று நான் பேசுறேன்,
நாளைக்கு நான் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுதுல, இவங்கன்னா இப்படி இருந்தாங்க, இப்படி பேசினாங்க, இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆகுதுல்ல. அதே போலதான் லைஃப்ல ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மனிதன் என்ன செயல் செய்யறானோ அது அவனோட ஐடென்டிட்டி கார்டு, ஆதார் கார்டுன்னு எதுக்கு சொல்றோம்? ஒவ்வொரு மனிதனோட ரேக வித்தியாசப்படுற மாதிரி அவங்க ஒவ்வொரு மனிதனோட ஒவ்வொரு வாழ்க்கையோட அவங்களோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும், அவங்களோட கர்மா வித்தியாசமா இருக்கும். அது கூட உங்களை மேட்ச் பண்ணி நான் அம்பானி ஆகணும்னு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. அம்பானி மாரி ஆகணும்னு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா பெட்டர் தான். அம்பானி ஈஸியா அம்பானி ஆகல. அவர் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாரு. இன்னைக்கு அம்பானி அவங்க பையனுக்கு மேரேஜ் பண்றாருன்னா அவர் உட்கார்ந்து அந்த இடத்துல மேரேஜ் பண்ணாலும், அவரு கோடி கோடியா செலவு பண்ணாலும் அந்த கோடி அவருக்கு அந்த இடத்துல இருந்துட்டு லேக் கணக்குல கோடி கணக்குல ஒரு செகண்டுக்கு அங்க இன்கம் வந்துகிட்டே இருக்கு. அவரு இங்க பண்ண அவருக்கு இன்கம் வருது. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க. நான் அம்பானி பையன் மாதிரி நானும் காசே எனக்கு இன்கம் இல்லாத டைம்ல நானும் என் பையனுக்கு அப்படி எல்லாம் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க போய் முட்டாள்தனமா ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா அது நீங்க உங்க வாழ்க்கையில எடுக்க போற முடிவுகளும் தவறா போயிடும். அந்த அளவுக்கு இன்கம் எடுக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஒரு விஷயம் தோத்து போதா, அந்த இடத்துல தோத்து போனாலும் பரவாயில்ல, திருப்பி நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுங்க. ஸ்பைடர் கதை இருக்கு, 16 தடவை ஏறி ஏறி இறங்கி கடைசியா ஒரு இடத்துல ஏறும். இந்த கதையில நான் சொல்லி புதுசா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ பேருக்கு இதுல வர விஷயங்கள் என்ன, நான் கருத்து சொல்ல வர விஷயம்னு உங்களுக்கு புரியும். இனிமே யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, யார பத்தியும் தப்பா பேசாதீங்க, முதல்ல ரூமர்ஸ் பேசாதீங்க. அது ஒரு நல்ல விஷயம். ரூமர்ஸ் பேசுறதுனாலயே நம்ம லைஃப்ல நமக்கு வரப்போற நல்ல விஷயங்கள் நம்ம கிட்ட வராம போயிடுமா. ஒரு பைப் இருக்குல்ல, ஒரு பைப்ல பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா நமக்கு வர வேண்டிய வாட்டர் சப்ளை வராம அப்படி நிற்கும். நம்மளோட பைப் எனி டைம் கிறிஸ்டல் கிளியரா கிளீனா இருக்கணும். அதாவது நெகட்டிவிட்டி தாட்ஸ் எதுவுமே இல்லாம கிளீனா இருக்கும் போதுதான் அதுல வர வாட்டர் நமக்கு கிடைக்கும். இந்த பைப்பு தான் கிரேட் எக்ஸாம்பிள். நீங்க ஒவ்வொரு நாளும் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது நம்மளோட பைப்புனா நம்மளோட பிரெயின், நம்மளோட தாட்ஸ் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பிளாக்கேஜ் இல்ல. நீங்க யார் மேலேயாவது ஈகோவா, பொறாமையா, இல்ல கோவமா, வேற என்னென்ன எமோஷனல் நெகட்டிவிட்டி, எமோஷனல் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் நீங்க உங்க பைப்புக்குள்ள ஒரு பிளாக்கேஜ் போடுறீங்கன்னு ரிமைண்டர் பண்ணிக்கோங்க. உங்க பைப்ல ஒவ்வொரு எமோஷனலோட பிளாக்கேஜ் இருக்க உங்களுக்கு கடவுள் கிட்டே இருந்து இல்ல யூனிவர்ஸ் கிட்டே இருந்து, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் நேச்சர் கிட்டே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய எல்லா இன்கமும் வராது. பிளாக்கேஜ் ஆகி நின்னு உங்களுக்கு இங்க வெறும் காத்துதான் வரும். பைப்புல ஒண்ணுமே வராது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பாசிட்டிவ் எனர்ஜி எதுவுமே வராது. சோ ஒரு பைப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. பைப் எந்த அளவுக்கு கிளீனா இருக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களே பாசிட்டிவா மாத்திக்கோங்க. உங்களோட பைப் லைன் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அந்த பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா உடனே அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க. அதாவது உங்களோட நெகட்டிவிட்டிஸ் எது இருந்தாலும் டெஸ்ட்ராய் பண்ணுங்க. பாசிட்டிவா யோசிங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. எனக்கு இது நடக்குமோ நடக்காதோன்னு டவுட்டா இருந்தீங்கன்னா அது கூட நெகட்டிவ் தான். எனக்கு இது இன்னைக்கு நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு யோசிச்சாலும் பிளாக்கேஜ் தான். சோ பைப் லைன் எப்பயுமே கிளீனா இருந்தாதான் உங்களுக்கு வாட்டர் சப்ளை ரொம்ப நீங்க எதிர்பாராத அளவுக்கு ஃபோர்ஸ், நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் திருப்புறீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் திருப்புறது உங்க கையில தான் இருக்கு. பைப்பை ஓபன் பண்றது காட் கிட்ட கிடையாது. பைப்பை நீங்க ஸ்லோவா வச்சுக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு, ஃபாஸ்டா வச்சுக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஆப்ஷனை உங்க கையில கொடுத்துட்டாரு. அங்க இருக்கிற பிளாக்கேஜ் வராம பாத்துக்க வேண்டியதுதான் நம்மளோட பொறுப்பு. அங்க இருந்து கொடுக்க வேண்டியதை கடவுள் கொடுத்துக்கிட்டேதான் இருக்கிறாரு. வாட்டர் சப்ளை கடவுள் கிட்ட இருந்து கிடைச்சிட்டு தான் இருக்கு. நம்மளோட நெகட்டிவிட்டிஸ்னாலதான் இங்க வர வேண்டிய சப்ளை வராம இருக்கு. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்ல வர பாயிண்ட் எந்த அளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கே புரியும். சோ உங்க லைஃப்ல உங்களோட தாட்ஸ்ல ஏதாவது பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா மாத்திட்டு இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்ல நான் சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே இருக்கு. நீங்க நல்லா ரிப்பீட் பண்ணி பாருங்க. அதாவது நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே மரணத்தை நோக்கியே நம்மளோட பயணம் இருந்தா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்றவங்க. நிறைய பேருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபியூச்சர் சே டரேகா அப்படின்னா என்னது?
ஃபியூச்சர்னா என்னது? ஃபியூச்சரை பத்தி இதுல என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சரை பத்தின பயம் இருக்கும், இருந்துட்டே இருக்கும். ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு திருப்பி பயமா இருக்கா? அந்த பயம் கூட ஒரு பிளாக்கேஜ் தான். சோ அதனால பிளாக்கேஜ் இல்லாம நீங்க எந்த அளவு ஃபியூச்சரை பத்தின பயப்படாதீங்க. ஜஸ்ட் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்ல, அதை புரிஞ்சதுனால நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா ஹிந்தில தான் இருக்கு. எல்லா ஆக்டர்ஸோட முக்கியமான பாசிட்டிவோட தாட்ஸ் பேசிப்பாங்க. அதை நான் உங்களுக்கு எல்லாமே எடுத்திருக்கேன். ஆஜி இருக்கிற இன்னைக்கு பிரசன்ட் தான் நம்மளோட லைஃப். அதை மட்டும் யோசிங்க, அதை மட்டும் திங்க் பண்ணுங்க. நீங்க எதுவுமே யோசிக்கலனாலும் அது பேசாம நடந்துட்டு தான் இருக்கும். நீங்க போய் எதையும் மாத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஒரு டைம் மிஷின் வந்தா லைஃப் ஃபியூச்சரை நோக்கி இல்ல பாஸ்ட நோக்கி போய் நீங்க எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்கன்றனாலதான் ஒருவேளை டைம் மிஷின் இன்னும் உலகத்துல வராம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அதுல என்ன நடக்க போகுதுன்ற ஒரு சர்ப்ரைஸ். இப்போ 3 மணி நேரம் படம் நம்ம பாக்குறோம். அந்த 3 மணி நேரம் படத்துல அடுத்தடுத்த சீன் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு தெரியாம இருந்ததுனாலதான் அந்த படம் ஹிட்டே கொடுக்குது. அப்படிப்பட்ட 3 மணி நேரம் படத்துக்கே நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு ஒரு த்ரில்லிங் தேவைப்படுது. அதுல ஒரே படத்துல காமெடியாவே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த படம் ஃபிளாப் தான் ஆகும். அதே மாதிரி ஃபுல்லாவே சோகமா இருந்துச்சுனாலும் அந்த படம் கண்டிப்பா ஃபிளாப் ஆகும். அதே மாதிரி எனி டைம் சண்டை கோபம் அப்படின்னு அந்த படம் ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த படம் யாருக்குமே பிடிக்காது. நீங்க ஒரு படத்தை பாத்தீங்கன்னா 3 எமோஷனலும் கலந்து இருக்கும். ஹாப்பி இருக்கும், சேட் இருக்கும், அது வெரி குட் கிளைமேட்டும் இருக்கும். நம்மளோட கிளைமேட்ஸ் எப்படி இருக்குன்னா அன்னைக்கு டேல என்ன நடக்குதோ அதுதான் அன்னைக்கான கிளைமேட். சோ நாளைக்கு என்ன கிளைமேட் இருக்குன்னு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இது மாதிரி கிளைமேட் நாளைக்கு என்ன இருக்கு கிளைமேட்ஸ பத்தி யோசிக்காம கிளைமேக்ஸ் நமக்கு ஹாப்பியா தான் இருக்கும். ஒரு படத்தோட எண்டிங் எப்பயுமே ஹாப்பி எண்டிங்கா தானே முடியுது. ஒரு படம் பார்க்க போறோம், அந்த படத்துல ஒரு படம் பல கன்ஃபியூஸ் இருக்கும், இப்படின்னு கன்ஃபியூஸ் இருக்கும். ஆனா அவங்க லைஃப் அந்த படம் முடியும் போது ஒரு ஹாப்பி எண்டிங் இருக்கும்ல. அதே போலதான் நம்ம லைஃப்ல பல கஷ்டங்கள் இப்படி அப்படின்னு நிறைய இருக்கும். ஆனா நம்ம லைஃப் முடியறதுக்குள்ள நமக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் கிடைக்கணும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும் போதும், ஹாப்பி எண்டிங் கண்டிப்பா நடக்கும். எண்டிங் பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. அன்னைக்கு டேவோட ஹாப்பி எண்டிங்க மட்டும் யோசிங்க. அடுத்த டேவோட எண்டிங் பாத்தீங்கன்னா நீங்க நினைக்காத அளவுக்கு ஸ்பார்க்கிள்ஸ் மிராக்கிள்ஸ் நடக்கும். ஆக்சுவலா என்னோட பிராண்ட் நேம் இந்த சில்ட்ரன் மிராக்கிள் வேர்ல்டு. இதை நான் ஏன் மிராக்கிள் வேர்ல்டு அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களோட அதிசயமான உலகம். என்னோட டீச்சிங் குழந்தைங்க என்கிட்ட படிக்க வராங்க, கத்துக்க வராங்கன்னா அவங்க இந்த புக்குக்குள்ள இருக்கிற விஷயத்த மட்டும் படிச்சாங்கன்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அவங்க அதையும் தாண்டி அவங்கள ஒரு மிராக்கலான உலகத்துக்கு டிராவல் பண்ணி கூட்டிட்டு போய் படிப்பு சொல்லித்தர அளவுக்கு என்கிட்ட டேலண்ட் இருக்கிறதுனாலதான் நான் மிராக்கல் வேர்ல்டுன்னு வச்சிருக்கேன். உண்மையிலே இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் குழந்தைங்களோட இமேஜினேஷனுக்கு ஏத்த மாதிரி டீச் பண்றாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்கூல்ல நான் எந்த அளவுக்கு குழந்தைங்களோட அதிசய உலகமா மாத்தணும் அப்படின்றதுதான் என்னோட பெரிய மோட்டோ. அந்த பயணத்துல என்னோட ஒரு சின்ன பார்ட் தான் ஸ்போக்கன் ஹிந்தி. இந்த ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ்ல இன்னைக்கு கிளாஸ் சம்பந்தமே எல்லாமே எங்கேயோ போகுதுன்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஒரு நாளைக்கு 5 நாள் இருக்கு ஒரு வாரத்துக்கு அப்படின்னா 5 நாள் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா 5 நாளும் நான் படிப்பை பத்தியே பேசுனீங்கன்னா கண்டிப்பா எனக்கு சப்ஸ்கிரைப் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா அதே மாதிரி எனக்கு நிறைய கால்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் படிக்க முடியாத சூழ்நிலை, யாருக்கோ ஒரு சுச்சுவேஷன். இப்ப என்கிட்ட ஒரு 2000 சப்ஸ்கிரைப் இருக்கீங்க அப்படின்னா அதுல எல்லாருக்குமே எனக்கு படிக்கிற மூடு இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. நான் ஒவ்வொருத்தரோட மூடையும் கிரியேட் பண்ணி தான் நான் படிப்பை கொண்டுட்டு போகணும். ஏன்னா என்னோட ரிசல்ட் உங்களோட பேசணும், பேச்சு திறன் இன்னும் அதிகமா ஆகணும். அந்த பேசுறதுக்கு உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதனால கிரியேட்டிவிட்டிவா நான் ஏதாவது உங்களுக்கு நான் எடுத்துட்டு வரேன். நாட் ஒன்லி நீங்க ஹிந்தி கத்துக்கல, ஒரு விஷயத்தையும் நீங்க பல தடவை நான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் பல மோட்டிவேஷன் நான் கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? என்னால ஹிந்தி பேச முடியல, என்னால இனி முடியாது, என்னைக்கும் சோர்ந்து போய் உட்காராதீங்க. இன்னைக்கு 1000 பேர் லட்சக்கணக்கான பேர் என் வீடியோவை பார்த்தாலும் அந்த 1000த்துல லட்சக்கணக்கான இதுல யாரோ
என் வீடியோவை பார்த்துட்டு ஹிந்தி கத்துக்கிறாங்களா, அதுதான் என்னோட கிரெடிட். நீங்க லட்சக்கணக்கான பேரும் என்கிட்ட கத்துக்கணும்ன்ற ஆர்வத்துல நான் எடுத்து வச்சேன்னா கண்டிப்பா அது எனக்கு தோல்வியை தான் கொடுக்கும். எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில உலகத்துல பாத்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட ஸ்பீச் உங்களுக்கு ஏதோ வகையில ஹிந்தி கத்துக்கணும்ன்ற ஆர்வத்தை தூண்டுதா, கண்டிப்பா அதுதான் மோட்டிவேஷன். அது ஒண்ணு 10 மாறும், 10 100 மாறும், 100 1000 ஆகும், 1000 லட்சமாகும். அதுதான் உண்மையிலேயே ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போது பலமுறை பயப்படாதீங்க, கான்பிடென்ட்டா இழக்காம இந்த ஸ்பீச்சை நான் ஃபுல்லாவே உங்களுக்கு 5 minutes நான் திரும்பி ரன் பண்ணி காட்டுறேன். இதுல இருக்கிற எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் இப்ப தமிழ்ல சொன்ன எல்லா விஷயமும் தான் இதுல இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு வேர்டோட வெக்காபுலரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஜ்னா இன்னைக்கு, ஜிந்தகினா இந்த டைலாக்ல நான் சொல்ல வர விஷயம், 2-3 டைலாக்ல இருந்து வர வார்த்தைகள், ரிப்பீட்டா வர வார்த்தைகள்ல இருந்து நீங்க இன்னைக்கு ஹிந்தி கத்துக்கிட்டு தான் போறீங்க. நான் வெறும் மோட்டிவேஷன் ஸ்பீச் மட்டும் கொடுக்கல, ஒரு லெட்டரோட வெக்காபுலரி நீங்க கத்துட்டு தான் போறீங்க. ஜிந்தகினா நம்மளோட வாழ்க்கை, ஆஜ்னா இன்னைக்கு, அதாவது ஜிந்தகி பர் ஜீவோ அப்படின்னா வாழுங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் மேனா ஆஜ் மேனா நான் இன்னைக்கு அப்படின்னு. சோ ஒவ்வொரு விஷயமும் கீழே இருக்கு டைட்டில்ல. உங்களுக்கு ஒருவேளை டிவில நல்லா தெரியலன்னா மேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். சோ அந்த நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே வரும்போது இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எல்லாருக்கும், எத்தனை பேர் வேணாலும் இந்த வீடியோ கேளுங்க, நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். இந்த வீடியோல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த வீடியோ நான் அனுப்புறேன். இந்த ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை நீங்க ஒரு தடவை போய் கேட்டு பாருங்களேன். உங்களுக்கு ஹிந்தி நான் இன்னைக்கு சொல்லி தந்ததை விட உங்களுக்கு பெட்டர் எமோஷனலாவே உங்களுக்கு டச் ஆகும் இந்த வீடியோ. जितना भी ट्राई करो बनी लाइफ में कुछ ना कुछ तो छूटेगा ही, तो जहाँ है वही का मजा लेते हैं। हाँ, वही का मजा ले लो, वही तुम कहाँ है उधर का मजा ले लो அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து ஒரு ஹாப்பினஸ் மூட கிரியேட் பண்ணுங்க. இப்போ ஒரு 10 பேர் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மீட் பண்றாங்கன்னா அதுல யாரோ ஒரு நபர் வந்து அங்க ஒரு எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருக்காங்களா, ஆனா ஏதோ ஒரு ஆள் வந்து நல்லா அந்த இடத்த வந்து ஒரு ஹாப்பி மூடா கிரியேட் பண்ணாங்க. அது ஒரு குழந்தையாவும் இருக்கலாம், இல்ல நீங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தராகவும் இருக்கலாம். அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட பேசுவாங்க சில பேரு. நல்லா அந்த ஒரு சும்மா இருக்கிற ஒரு இதுவே ஒரு ஹாப்பி மூடா சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல. அது மாதிரி லைஃப்ல அந்த 10 நபர்கள்ல நீங்க அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரா இருந்த ஹாப்பி மூட கிரியேட் பண்ணுங்க. எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ணுங்க. மறுநா கப்னு நம்மளோட வந்து டிசைட் வந்து எங்க நடக்குது, வென் பி அப்படின்னா எங்க நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம லைஃப்ல நாளைக்கு என்ன ஹிஸ்டரி எழுதியிருக்காங்க கடவுள் நமக்கு தெரியாது. கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் இந்த ஒருத்தர இந்த மோட்டிவேஷன் வீடியோ திருப்பி நல்லா பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். मरना कब्बे हम डिजाइन नहीं कर सकते, मरना कब्बे हम डिजाइन नहीं कर सकते. நம்ம என்னைக்கு இறந்து போவோம்னு நமக்கு தெரியாது, நம்ம டிசைட் பண்ண முடியாது. हाँ, कैसे जीना है हम डिसाइड कर सकते. எப்படி வாழணும்ன்ற வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. எப்ப செத்து போகணும்ன்ற வாழ்க்கை நம்ம கையில இல்லையோ, எப்படி வாழணும், இப்படிதான் நான் வாழுவேன் அப்படின்னு நம்மளோட வாழ்க்கைய மாத்தக்கூடிய மேஜிக் நம்ம கையில தான் இருக்கு. அதுதான் இவரு சொல்றாரு. एक बार जीते एक बार मरते. ஒரு தடவை ஜெயிப்போம், ஒரு தடவை தோத்து போவோம். அதாவது இன்னைக்கு தோத்துட்டோம்னு நம்ம லைஃப்ல எத்தனையோ ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேரு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது வருஷத்துக்கு ஒரு கேஸாவது இப்படி நடந்துட்டு இருக்கு. சூசைட்ன்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க கையில எடுக்காம இது மாதிரி லைஃப்ல ஜாலியா இருக்கணும், ஃபன்னா இருக்கணும். எது நடந்தாலும் எனக்கு நடக்காத மாதிரி நீங்க ஜஸ்ட் லைக் தட் எனக்கு என்னாலும் நீங்க கேஷுவலா இருந்து பாருங்க, அது உங்களுக்கே நடக்காது. இந்த வாழ்க்கை, இந்த உடம்பு நம்மளுக்கு என்ன எடுத்துட்டு வந்தோம், என்ன எடுத்துட்டு போறதுக்கு ஒன்றும் இல்ல. இருக்கிற ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு வாழுங்க. அததான் திருப்பி எல்லா ஆக்டரோட டைலாக்லயும் இருக்கிற விஷயம். இத நீங்க ஃபுல்லா கேளுங்க. मुस्कुराओ, मुस्कुराओना
ஹாப்பியா பேசுங்க, பழகுங்க. அது மாதிரி குஷ்ரூனா சந்தோஷமா இரு, ஹாப்பி மூடாம இரு. உங்க ஃபேமிலில ஏதோ ஒரு பேட் சிச்சுவேஷன் நடக்குதா, எல்லாரும் சோகத்துல இருக்காங்களா, எல்லாரையும் தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ற பர்சனா நீங்க முதல்ல மாறுங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க. கல்ஹோ நாஹோ, அதோடதான் இந்த வீடியோ முடியுது. கல்ஹோ நாஹோ, கல்னா நாளைக்கு, அதாவது கல் நான் சொல்லி கொடுத்தேன், ஆஜ் நான் இன்னைக்கு, கல்னா நாளைக்கு, கல்னா நேத்து. கல்ஹோ நாஹோ, நாளைக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா தெரியாது, ஆனா இருக்கிற மூமெண்ட்ஸ்ல ஹாப்பியா இருங்க அப்படின்ற சென்டென்ஸ ஷாருக் கான் அவர்கள் முடிச்சுட்டாங்க. இப்போ நான் சொன்ன வர விஷயங்கள் எல்லாத்தையும் நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாம நான் ஒரு 5 times 2 times நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். பொறுமையா கேளுங்க, புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க கத்துக்கோங்க. இன்னைக்கே இந்த வீடியோல இருக்கிறது மொத்தமா எனக்கு புரியணும் அப்படின்ட்டு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. சப்போஸ் ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப குட். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ வேணும், நல்லா நான் இதை பார்த்து நல்ல நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், இல்ல இந்த வீடியோல இந்த வர சென்டென்ஸ்ல, இந்த படத்துல வர டயலாக்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் அனுப்புறேன், திருப்பி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்லெஸ் அப்படின்னு நினைச்சு திருப்பி போடுறாதீங்க. நான் கொடுத்த இந்த வீடியோ விட 1000 டைம் உங்க லைஃப்ல பல மிராக்கள் கொண்டுட்டு வர வீடியோ தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ ஒன் மோர் டைம் நான் ப்ளே பண்றேன், பாருங்க. जिंदगी बड़ी होनी चाहिए, लंबी नहीं। तुम्हें कैसे पता कि तुम 40 तक जिंदा रहोगे? ये कि क्या फर्क है 70 साल और 6 महीने? बहुत दिन पहले बाबू मचाए उन चीजों के रब का जिनसे तुम्हें सचमुच खुशी मिलती है। जो दिन, जो घड़ी, जो खुशी जो भी जिंदगी में मिले उसे बटोर लो। Seize the day, my friend. क्योंकि ना जाने कल ये दिन, ये घड़ी, ये खुशी फिर मिले ना मिले। पहले इस दिन को पूरी तरह जियो, फिर 40 के बारे में सोचना। जब तक जिंदा हो तब तक मजा नहीं, जब मर गया साला मैं नहीं। तो डर की बात है। अरे फ्यूचर से इतना डरेगा तो क्या खाक जिएगा और फ्यूचर से करेगा आज में। जितना भी ट्राई करो बनी लाइफ में कुछ ना कुछ तो छूटेगा ही। तो जहाँ है वहीं का मजा लेते हैं। जन्म कब लेना है और मरना कब है हम डिसाइड नहीं कर सकते, पर कैसे जीना है हम डिसाइड कर सकते हैं। आप कहना क्या चाहते हैं? हम एक बार जीते हैं, एक बार मरते हैं। सुनो, जियो, खुश रहो, मुस्कुराओ, क्या बात। கல்ஹோ நாஹோ, கல்ஹோ நாஹோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ வகையில ஹிந்தி கத்துக்கிறீங்களோ இல்லையோ, இதுல இருக்கிற ஒவ்வொரு வெக்காபுலரிஸோட டயலாக்ஸ புரிஞ்சிக்க தெரியுது. முதல்ல ஹிந்தி பேசணும், ஹிந்தி நேட்டிவர் மாதிரி பேசணும் அப்படின்னு யோசிக்கிறது வச்சுட்டு ஹிந்தி நிறைய கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கோங்க. ஹிந்தி எந்த அளவுக்கு கேக்குறீங்களோ இந்த டயலாக் வீடியோஸ் கூட திருப்பி ரிப்பீட் பண்ணி கேளுங்களேன். உங்க லைஃப்ல இந்த டயலாக் அப்படியே மெமரியில நிற்கும், ஒவ்வொரு பாயிண்ட்டும் மெமரியில நிற்கும். இது நான் எடுத்துட்டு வந்ததுக்கு ரீசன் என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. ஹிந்தி பேசுறதுக்கு நமக்கு பிடிச்ச ஆக்டர் சொல்றேன். அதாவது இப்ப நான் மணிக்கணக்குல நின்னு இவங்களை சொன்ன அத்தனை டைலாக்கும் நான் சொன்னேன்னா நீ யாரு சொல்றதுக்குன்னு ஒரு நிமிஷத்துல சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோ பார்த்து போயிட்டே இருக்கலாம். ஆனா இது மாதிரி சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் அவங்க பேசுற டைலாக்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களோட ஃபேஸ் ஐடென்டிட்டியா உங்களுக்கு உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். என்னோட சப்ஸ்கிரைப் நீங்க கண்டிப்பா இதுல வர டயலாக பேசி பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம மூவிஸ்ல வர இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் நான் நிறைய காமெடி வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் அதெல்லாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு போட்டிருக்கலாம். நான் ஏன் இன்னைக்கு இந்த படத்துல வர டயலாக்ஸ் எல்லாத்தையும், நான் ஹிந்தி படத்துல வர டயலாக்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் இந்த பிரசன்டேஷன்ல நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த டே நாளைக்கும் நமக்கு இருக்குமானா கண்டிப்பா அது கேரண்டி கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் கொடுக்குற ஒரு ஸ்பீச் கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு சின்ன சேஞ்ச், சின்ன மூமெண்ட் நான் சொன்ன பாத்தீங்களா, அதுல அவங்க சொல்லாத விஷயத்த நான் அவங்களோட டைலாக்கோட சேர்த்து சொல்றேன் பாத்தீங்களா. இந்த பாயிண்ட நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட பைப் லைன் எப்பயுமே கிறிஸ்டல் கிளியரா
கிளீனா இருக்கான்னு பாருங்க. உங்களோட வாட்டர் ஃப்ளோ நல்லா வந்துட்டு இருக்கும். அது ஹாப்பியா இருந்தாலும் சரி, இன்கமா இருந்தாலும் சரி, எல்லாமே கிளீனா இருக்கும். முதல்ல உங்களை கிளீன் பண்ணுங்க. அந்த பைப்புன்றது நம்மளோட மென்டல் ஹெல்த் கிளீன் பண்ணுங்க. நம்மளோட தாட்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணுங்க. நம்மளோட தாட்ஸ் எப்பயுமே பாசிட்டிவா இருக்கும். நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பாசிட்டிவ் தாட்ஸ்ல மட்டும்தான் நினைக்கிறேன். எனக்குள்ள நெகட்டிவிட்டியே வராதா? வரும். நம்ம நெகட்டிவா நினைக்க கூடாதுன்னு ஒரு விஷயம் நினைக்கிறோமா, அப்பதான் நெகட்டிவா நமக்கு லைஃப்ல நடக்கும். எல்லாமே பண்ணுவோம். நம்மளோட சுத்தி எல்லாமே நெகட்டிவா மாறும்போது அப்பப்ப நம்ம மொபைல்ல ஸ்டோரேஜ் ஃபுல்லா நமக்கு எப்படி டிக்ளைன் காட்டிட்டே இருக்கும். ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு காட்டிட்டே இருக்கும். ஒரு தடவை நம்ம எப்படி ரீஸ்டோர் பண்றோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது நம்ம எப்பயுமே ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றோமோ ஒவ்வொரு டேக்கும் ரீஃப்ரெஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஃப்ரெஷ்ன்றது உங்களோட தாட்ஸை கிளியர் பண்ணுங்க. அது நேத்துக்கு நீங்க சந்தோஷமா யோசிச்சீங்க, இன்னைக்கு நான் சந்தோஷமா தான் யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்க உங்களோட தாட்ஸ் உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு உங்களோட நாளை நீங்க ஹாப்பியா கொண்டாடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேக்கும் நீங்க ஹாப்பியா கொண்டாடு. ஒரு பர்த்டே அன்னைக்கு நம்ம எப்படி இருப்போம்? நியூ ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு அன்னைக்கு ஃபுல்லா மஜாவா இருக்கும். அதே போலதான் ஒவ்வொரு நாளையும் நியூ ட்ரெஸ் போடுங்க, நல்லா ஹாப்பியா இருங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா பேசுங்க, நிறைய பேருக்கு ஸ்வீட்ஸ் கொடுங்க, நல்லா சந்தோஷத்தை கொடுங்க. என்னைக்கு நம்ம பர்த்டே அன்னைக்கு வருஷத்துல வர ஒரு நாளுக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ ஒவ்வொரு நாளும் நம்ம பர்த்டேவா ஃபீல் பண்ணணும். we are the special. என்னைக்குமே அந்த உலகத்துல அந்த பர்த்டே அன்னைக்கு மட்டும் எவ்வளோ சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, பர்த்டே அன்னைக்கு நம்மளோட மைண்டே ஓவா இன்னைக்கு நிறைய பேர் நம்மள விஷ் பண்ணுவாங்க, நிறைய பேர் நம்மள ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி நம்ம எப்பயுமே பாசிட்டிவா யோசிக்கணும்ல. அதே மாதிரி நீங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவா யோசிங்களேன். அன்னைக்குன்னு பார்த்து உங்க பாஸ் உங்களை பாராட்டுவாங்க. நீங்க நினைக்கணும் நான் பாஸ் பாராட்டுவாங்கன்னு நீங்க அங்க ஒரு தப்பு பண்ணிட்டு நான் போய் பாஸ் பாராட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு என்ன மேடம் நீங்க சொன்னவே பாஸ் பாராட்டவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். நீங்க எந்த அளவுக்கு உங்களோட எண்ணங்கள்ல தூய்மையா வச்சு நீங்க செயல்படுத்துறீங்களோ உங்களோட வேலையும் அந்த மாதிரி அவுட்புட் இருக்கும். அதே மாதிரி ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். இன்னைக்கு கொடுத்த இந்த டைலாக் உண்மையிலே இவங்க எல்லாரும் கொடுத்த டைலாக்ஸ் உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணணும் தான். இன்னைக்கு மூவிஸ்ல இருந்து நான் ஒரு சின்ன டைலாக்ஸ் எல்லாத்தையுமே மோட்டிவேஷன் டைலாக்ஸா எடுத்துட்டு இன்னைக்கு மோட்டிவேஷனல் கிளாஸாவே நான் மாத்தினதுக்கு ரீசன் பிரியா உங்களுக்காக நான் மூவி படத்துல இருந்து சில டைலாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, இதை நீங்க திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எந்த படத்துல என்னென்ன டைலாக்ஸ் வேணும், இந்த படத்துல வர டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, மூவிஸ்ல வர சாங்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ எம் ரெடி வித் யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை பெட்டர் விஷன்ல நான் மீட் பண்றேன். அன்டில் பை பை, டேக் கேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.